எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாக பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு சின்ன வயசு மட்டும் இல்லைங்க, பெரிய வயசினர்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்த்த விஷயம் நமக்கு சரியாக நடக்காத போது வரக்கூடியது தான் ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் வரும்போது சில பேரால் அதை அழகாக டேக்கிள் பண்ணிட்டு போக முடியுது, சில பேர் அதிலேயே மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. இதில் தான் நம்ம இன்னைக்கு எதிர்பார்ப்பை பற்றி பேச போகிறோம். எதிர்பார்ப்புனா என்ன, அதை எப்படி நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது, எந்த லெவல் வரைக்கும் போகலாம், எதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கும் நம்மளோட மனநிலைக்கும் என்ன சம்பந்தம், எதிர்பார்க்கறதால நமக்கு என்ன நடக்குது, நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸ்லாம் என்ன, இதனால நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, எதிர்பார்ப்பு குறையும் போது என்னென்ன பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். எதிர்பார்ப்பு நம்மளோட மனசு உடையக்கூடிய இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஒரு விஷயம் எதிர்பார்த்து அது நடக்காத போது ஏற்படக்கூடிய ஏமாற்றம், இதுதான் நம்மளோட மனசு உடையக்கூடிய மிகப்பெரிய இடம். எந்த ஏமாற்றத்தையும் நம்மளால தாங்க முடியுங்க. ஆனால் ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்திருந்து அது நடக்காமல் போகும்போது நம்ம அது உடஞ்சி அழக்கூடிய நேரம் தான் இந்த எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. எதை எதிர்பார்க்கணும், எதை எதிர்பார்க்கக்கூடாது, இந்த கேட்டகரிஸை நீங்கள் தெளிவாக உருவாக்கிக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏமாற்றன்றதும் வராது. உங்களை மனது உடைஞ்சு நீங்கள் அழக்கூடிய லெவலுக்கு உங்களுக்கு ஆழ்ந்த ஒரு மன அழுத்தத்தையும் அது கொடுக்காது. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வழி இருக்குங்க, அதுதான் எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்து நல்ல விதமாக அது அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. அதே ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஏமாற்றத்தோட உச்சமாகவே இருக்கும். எதிர்பார்க்காத வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடியது தான் ஏமாற்றம். ஆனால் அதிகமாக எதிர்பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நார்மலாக எதிர்பார்க்கும் போது ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுங்க. எதிர்பார்க்காத இந்த வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கும் போது அமைதியாக வாழ முடியாமல் போயிடும். அதனால தான் நம்ம சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சுன்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பும் அப்படி தான். அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காத போது உங்களுக்கு நஞ்ச போல ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எதிர்பார்ப்புனா என்ன, இப்போ ஏன் இந்த குடும்பத்தில் நிறைய பேர் ஏன் இதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி தான் இருக்கணும், குழந்தைனா இப்படி தான் இருக்கணும், ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் தான் இப்படி தான் இருக்கணும், மாமியார்னா இப்படி தான் இருக்கணும்னு நமக்கு நாமே ஒரு பெஞ்ச் மார்க்கிங் எல்லா ஃபேமிலியிலுமே கிரியேட் பண்ணிக்கிறோங்க. இவங்கன்னா இப்படி தான் செய்யணும், இந்த விஷயத்துக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், அது மாற்றி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வருது. இதுதான் எதிர்பார்ப்பு. ஜென்ரலாக அவங்க அப்படி தானே, அந்த வயசுக்கு அவங்க அப்படி தானே செய்ய முடியும்ன்றது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கறதால தான் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மாவிடம் எதிர்பார்க்குறது, ஏன் அம்மானா இப்படி தான் செய்யணும், ஏன் எங்கள் அம்மா எனக்கு இப்படி பண்ணல அப்படின்னு ஒரு குறை இருக்கும். இல்லை என் கணவர் அப்படி பார்த்தீங்கன்னா என் கணவர் இப்படி தான் இருக்கணும், ஏன் அவர் என்கிட்ட நான் எதிர்பார்க்குறது அவருக்கு புரிய மாட்டுது அப்படின்னு அந்த விதத்தில் இருக்கும். இல்லை இதுவே பார்த்தீங்கன்னா கணவராக இருந்தாருன்னா ஒய்ஃப் கிட்ட நான் சொல்ல வர்றது ஏன் அவங்களுக்கு புரியவே மாட்டுது, நான் இவ்வளோ செஞ்சு கொடுத்தும் என்னை குறை தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கணவர் சைட்லேருந்தும் ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. இதை குழந்தைகள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருந்தால் கூட அம்மா அப்பா இப்படி செய்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வரைமுறை வச்சுட்டு அது மீட் ஆகாத போது அவங்க உடனே அம்மா அப்பாவை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே சேம் டைம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இல்லை ரிலேட்டிவ்ஸ்ட்டையும் இப்படி எல்லார்கிட்டையும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையுமே நம்ம ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு பவுண்டரியை வைக்கும்போது அது கிடைக்காம போகும்போது பெரிய ஏமாற்றம் நமக்கு கிடைக்குது. அந்த ஏமாற்றத்தை தான் நமக்கு மன அழுத்தத்தையும் கொடுக்குது. பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது சில பேர் நம்மளால் வரையறுத்து ஈஸியாக மற்றவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம டைரெக்டாக வாய் விட்டும் கேட்க முடியாதுங்க. இதனால தான் இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டே நமக்கு ஏகப்பட்ட பின் விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. மனதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வலியை உருவாக்கி கொடுக்குது. எப்போ நம்ம எதிர்பார்த்த விஷயம் நமக்கு நடக்கலையோ அப்பயே நமக்கு ஏமாற்றம் வருதுங்க. இந்த ஏமாற்றம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை, இல்லை எதிர்பார்த்த மாதிரி ஒரு நபர் நடக்கலை அப்படின்னா நமக்கு எங்கேருந்துதான் வரும்னு தெரியாது, அவ்வளோ பெரிய கோபம் வரும். இது இல்லாமல் சில பேருக்கு வருத்தம் அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா டக்குன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் அது பப்ளிக் பிளேஸாக இருந்தால் கூட அது எதிர்பார்த்து நடக்காத போது அவங்களால அது அக்செப்ட் பண்ண முடியாமல் குமரி குமரி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க. இது மாதிரி எது நடந்தாலுமே சரிங்க, நம்மளோட மனதை அது
அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை முடியும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏமாற்றத்தோட ஆழமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நிறைய சொல்லக்கூடிய விஷயமே நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் அவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எனக்கு ரிவைஸ் இந்த மாதிரி செய்யணும்ல, எனக்கு செய்யலையே, நான் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்காக தியாகம் பண்ணுறேன், பட் அவங்க யாருமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் செய்யறதோட எஃபர்ட் பார்த்திங்கன்னா யாருக்குமே புரிய மாட்டுது அப்படின்னு பெண்ணாக இருக்கிறவங்களும் நிறைய ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, யாரும் என்ன கவனிக்கலை, யாரும் எனக்கு நன்றி சொல்லலை, இது எல்லாமே அக்செப்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, கண்டிப்பாக அம்மானா இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மன வருத்தத்தில் கொண்டு விட்டுருதுங்க. இப்படி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மன வருத்தம் கொடுக்கறது இந்த எதிர்பார்ப்பால் தான். சரி, இந்த எதிர்பார்ப்புகள் ஏன் நம்மள இந்த அளவு வருது அப்படின்னா எப்படி அது நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது? இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முழுமையாக நம்மளால் தவிர்க்க முடியாதுங்க. ஏன்னா தவிர்த்தோம் அப்படின்னாவே நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழலைன்னு அர்த்தம். மற்றவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்கறத கொஞ்சம் தவிர்க்க முடியலாம், குறைச்சிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எல்லாரையும் உங்களை மாதிரி எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னும் நினச்சிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் தனி விதம். 5 விரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது ஒன்று ஒரு ரகங்க. ஆனாலும் 5 சேரும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கிது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரியாக இருப்பாங்க. ஒரே என்விரான்மெண்ட்டில் வளரக்கூடியவங்களாக இருந்தால் கூட ஒவ்வொருத்தோட உலகமும் தனி தான், ஒவ்வொருத்தோட மனசும் தனி தான். அதனால் எல்லோரையுமே நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட்டுருங்க. 2வது, செஞ்சதை போதும், இனிமேல் கணக்கு பார்க்காதீங்க. நன்மையை செய்கிறேன், நான் உனக்கு நிறைய விஷயம் செய்கிறேன், அப்போ நீ பதிலுக்கு எனக்கு செய்யணுமேனு எதிர்பார்க்காதீங்க. பதில் எதிர்பார்க்காதீங்க. நான் தப்பு உங்களுக்கு நிறைய விஷயம் கரெக்ட் பண்ணுறேன்ல, அப்போ நீ எனக்கு செய்யணும்ல, நீ எனக்கு பதிலுக்கு பண்ணணும்ல, நான் உனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணல, இப்போ பண்ணணுமேனு இந்த எதிர்பார்ப்பை அதிகமாக வளர்த்துக்காதீங்க. நன்மை செய்யுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு உங்களோட கர்மாவில் ஆட் ஆகிட்டே வரும். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் பதிலை எதிர்பார்க்காதீங்க. எப்போ நீங்கள் பதிலை எதிர்பார்க்குறீங்களோ அப்பயே உங்களுக்கு ஏமாற்றம் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 3வது, உங்களோட சந்தோஷத்துக்கு முழு பொறுப்பும் நீங்கள் தாங்க. மற்றவங்க தான் உங்கள் சந்தோஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடிய பவரை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே துக்கமாக தான் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்களே பொறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துட்டிங்கனாவே போதுங்க. உங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா சுமை குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு குறைய குறைய வாழ்க்கையோட சுமையும் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையும் உங்களுக்கு சுவையாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் மாற்றுறதால என்ன ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உறவு முறை இருக்குங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஜோவியலாக உங்களால் பேச முடியும். ஏன்னா நீங்கள் எல்லாரையுமே தட்டி கொடுத்து போகும்போது எல்லா உறவு முறையும் உங்களை சுற்றி நல்லா இருப்பாங்க. அதே இல்லாமல் உங்களோட வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். உங்களோட மனசு எப்பயுமே லேசாக இருக்கும். நடந்த விஷயத்தை பற்றி அலைப்பாய்ஞ்சிட்டோ இல்லை அதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டோ இருக்காது. இந்த உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது ரிலேட்டிவ்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகள் அவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்ப்பை குறைச்சி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியுங்க. இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும்